Hi to all. இப்போ நம்ம தேர்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சென்ட்ராய்டு அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட் நேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட் பேப்பர்ஸ் குல்னஸ் தியரம். பேப்பர்ஸ் குல்னஸ் தியரம்னா என்ன? பேப்பர்ஸ் குல்னஸ் தியரம் ஸ்டேட்ஸ் that the surface area or volume of a solid of revolution can be determined from the centroid of the generating curve or area. இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ராய்டு ஆஃப் த ஜென்ரேட் கர்வ் ஆர் ஏரியாவிலேருந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து ரெண்டு தியரம் இருக்குது. ஃபஸ்ட் தியரம் இருக்குது, செகண்ட் தியரம் இருக்குது. ஃபஸ்ட் தியரம் வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு 2πr. இப்போ யூஸ்வலாகவே இப்போ நான் எனக்கு ஒரு இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சே நான் ஒரு 3 மார்க் மாதிரி ஒரு டெஃபினிஷன் மாதிரி எழுதலாம். கரெக்டாக? இதில் பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் ஏரியா இதான் சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்டா? Generated by revolving a plane curve about an axis is equal to the product of the length. இது வந்து length, ரைட்டா? length product, கரெக்ட் தானே? length product இருக்கு, பிராக்கெட்ல என்ன இருக்கு? 2πr. rன்றது நம்ம டிஸ்டன்ஸ், அதுதான் அவங்க சொல்றாங்க, ரைட்டா? இதைத்தான் மென்ஷன் பண்றாங்க. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம்னா அந்த ஃபார்முலால இருந்து ஒரு டெஃபினிஷனை கொண்டு வரலாம். அதே மாதிரி தான் செகண்ட் தியரம். இப்போ நீங்களே அதை எடுத்து பாருங்க. செகண்ட் தியரத்தில் வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு 2πr இருக்கு. அப்போ எனக்கு வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட்டட் பை ரிவால்விங் எ பிளேன் ஏரியா நான் போட்டுருவேன். இஸ் ஈக்குவல் டு த என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ஏரியா இன்டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சென்ட்ராய்டு இன்டு 2πr, வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா, ஆர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ராய்டு ஃப்ரம் ஆக்சிஸ். அவ்வளோதான். இது மாதிரி நீட்டாக நம்ம பாயிண்ட் வைஸில் எழுதணும்னா மார்க்கும் ஈஸியாக கெயின் பண்ணலாம். இது வந்து இந்த தியரது, இதுதான் ஃபர்ஸ்ட் தியரம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்டேட் பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா என்ன? இந்த பேரலல் அதே மாதிரி தான் எடுத்துக்கோங்க. இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஸ்டேட்ஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அன் ஏரியா அபவுட், இது வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏரியா அபவுட் அன் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த அபவுட் தி பேரலல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இது வந்து என்னோட ஐஜின்றது பேரலல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் பிளஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஏரியா அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் பிளஸ், கரெக்டாக இந்த பிளஸ் இருக்கா? பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஏரியா, இது வந்து என்னோட ஏரியா. ப்ராடக்ட் ஆஃப் த ஏரியானா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்ல வராங்க. ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆக்சிஸ், டி ஸ்கொயர்ன்னு இருக்கு, அதுதான் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க. சில இடத்துல சில புக்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்ன்னு இருக்கும், ஹெச் இல்லை ஹெச் பார் அது மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம எழுதிக்க வேண்டியதான். இதில் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஜி பிளஸ் ஏடி ஸ்கொயர். இந்த டயக்ராம் வேணும் அப்படின்னா இந்த டயக்ராம் போட்டுக்கலாம், ரைட்டா? நம்ம பேரலல்னா என்னன்னு தெரியும். பேரலல்னா எனக்கு இது ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இந்த லைன் பேரலல். அதே மாதிரி இப்படி ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இந்த லைன் பேரலல், இதுதான் பேரலல். அதே மாதிரி தான் ஐனா என்னன்னு தெரியும். ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நம்ம எந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதினாலும் அதுக்குரிய டெஃபினிஷனை வந்து நீங்கள் கீழே எழுதிடுங்க. அப்போ எழுதினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஐனா என்ன படிக்கும் போதும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐனா என்ன? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ரிக்வயர்ட் ஆக்சிஸ். ஐஜினா என்ன? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஏனா என்ன? ஏரியா ஆஃப் த செக்ஷன். டி வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேரலல் ஆக்சிஸ். இது மாதிரி படிச்சுனா நம்ம டெஃபினிஷனாகவும் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பேப்பர்லேயும் வந்து ஓரளவு கரெக்டாக கண்டென்ட்டும் நம்ம டெலிவர் பண்ண மாதிரி இருக்கும். இதோட அப்ளிகேஷன் என்ன? திஸ் தியரம் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் த கேல்குலேஷன் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் காம்போசிட் செக்ஷன்ஸ். காம்போசிட் செக்ஷன்ஸ்க்கு காம்போசிட் செக்ஷனோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இதில் காம்போசிட் செக்ஷன்னா என்ன? இப்போ காம்போசிட்னா ரெண்டு வெவ்வேறு பொருள் சேர்ந்தால் அது காம்போசிட், சரியா? காம்போசிட் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வுட்டும் மெட்டலும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது காம்போசிட். அது மாதிரி இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் பீம்ஸ், காலம்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். இதை ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டு ட்ரான்ஸ்ஃபர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃப்ரம் சென்ட்ரல் ஆக்சிஸ் டு எனி பேரலல் ஆக்சிஸ். என்னோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து பேரலல் ஆக்சிஸ்க்கு மாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? மூணாவது கொஸ்டின், ஸ்டேட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்ன? The perpendicular axis theorem states that the polar moment of inertia of a plane lamina about an axis perpendicular to its plane is equal to the sum of moments of inertia about two mutually perpendicular axes lying in the plane and intersecting at the same point. இது என்னால் மக்கப் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த தியரம் எல்லாமே.
கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை படிச்சுக்கோங்க. இப்போ பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தேர்வு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன? ஜேஓ இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ ஜேஓனா என்ன? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் perpendicular to the plane at point O. அதான IX என்ன? moment of inertia about x axis in the plane. IY என்ன? moment of inertia about y axis in the plane. ரைட்டா? இப்போ இதை நான் அப்படியே நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸில் சொன்ன மாதிரி நான் அப்படியே டெஃபினிஷனாகவே எழுதலாம்ல. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட போலார் மொமெண்ட் அதாவது ஜேஓவை இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பிளேன் டு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ் இந்த பிளேன் எழுதிடலாம். ரைட்டா? என்னால் மக்கப் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது மாதிரியும் நம்ம எழுதிடலாம். டயக்ராம் என்னன்னா டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. நோட் என்னன்னா அப்ளிகபிள் ஒன்லி டு த பிளேன் ஏரியாஸ் அதாவது லேமினார் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஆக்சஸ் எக்ஸ் அண்ட் ஒய் மஸ்ட் பி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் அண்ட் இன்டர்செக்ட் அட் த சேம் பாயிண்ட் ஓ யூஸ்ட் இன் கால்குலேஷன் ஆஃப் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எனக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தியரம் ரொம்ப யூஸ் ஆகும், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அடுத்தது டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ரெண்டு கொஸ்டினுமே சரியா, இந்த ரெண்டு கொஸ்டினுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த டிஃபைன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஃபைன் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது ரெண்டுமே அடிக்கடி கொஸ்டின் கேட்குற கொஸ்டின். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த மெஷர் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை an ஏரியா ஆர் a body against bending or rotation about an axis. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது என்னன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுது ஆஃபர்ட் பை an பாடி அகேன்ஸ்ட் பெண்டிங் ஆர் ரொட்டேஷன் அபவுட் பெண்டிங்க்கு எதிராகவோ இல்லை ரொட்டேஷனுக்கு எதிராகவோ என்னோட ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அவ்வளோதான். இதோட ஃபார்முலா என்னன்னா I is equal to integral r² into dA. ஆர்னா என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ். டிஏனா டிஃபரன்ஷியல் ஏரியா. இப்போ இது மாதிரி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம யூனிட்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னாலே யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். யூனிட்ஸ் வந்து இதில் எழுதிக்கணும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட யூனிட் என்ன? mm/4 ஆர் மீட்டர்/4 ஒன்றும். இம்பார்ட்டன்ஸ் என்ன? யூஸ்ட் இன் பீம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன். சரியா? பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் லார்ஜர் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிறையா இருந்தால் கிரேட்டர் ரெசிஸ்டன்ட் டு த பெண்டிங். லார்ஜர் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிறையா இருந்தால் அது ரெசிஸ்டன்ஸ் டு பெண்டிங் ஆர் ரொட்டேஷனுக்கும் வந்து கிரேட்டராக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா அபவுட் அன் ஆக்சிஸ். இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனை நோக்கி தான் இருக்குது. சரியா? அடுத்தது டிஃபைன் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. The polar moment of inertia is the moment of inertia. Moment of inertia என்றது measure of resistance. ஆனால் polar moment of inertia என்றது moment of inertia தான் of an area about an axis perpendicular to its plane and passing through a point. இது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கு, பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. J is equal to IX plus IY. Jனா என்ன நமக்கு தெரியும்? polar moment of inertia about Z axis. சரியா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். IX IYனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ அப்ளிகேஷன் என்ன? யூஸ்ட் இன் டார்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் ஷாஃப்ட்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியும். இண்டிகேட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செக்ஷன் டு ட்விஸ்டிங் அபவுட் அன் ஆக்சிஸ். ஷாஃப்டில் யூஸ் பண்ணுறாங்கனாலே அதான் கான்செப்ட். இம்பார்ட்டன்ட் இந்த டிசைன் ஆஃப் சர்க்குலர் ஷாஃப்ட்ஸ். இது வந்து சர்க்குலர் ஷாஃப்ட்ஸுக்கும் மிஷின் எலிமெண்ட்ஸுக்கும் எங்கே டார்ஷனல் லோட்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதோ அங்கே வந்து இந்த போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த கொஸ்டின் போகும். டிஃபைன். இது எல்லாமே இந்த யூனிட்ல நிறைய பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனு, அதாவது டெஃபினிஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணது, தியரம் பேஸ் பண்ணதான் வரும். அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஃபைன் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன? The radius of gyration is the distance from an axis at which the entire area may be assumed to be concentrated without changing the moment of inertia. என்னோட moment of inertia சேஞ்ச் ஆகாமல் இந்த radius of gyrationன்றது என்னன்னா distance from an axis at which the entire area may be assumed. entire ஏரியாவும் நான் அசியூம் பண்ணிப்பேன், கான்சென்ட்ரேட்டடாக அசியூம் பண்ணிப்பேன். ஆனால் என்னோட moment of inertia சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுதான் radius of gyration. நான் radius of gyrationனை எப்படி டினோட் பண்ணுவேன்னா கேன்ற சிம்பிள் மூலமாக டினோட் பண்ணுவேன். அதோட யூனிட் என்னன்னா எம்எம் ஆர் மீட்டர். சரியா? யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம் சில விஷயத்துக்கு, அந்த யூனிட்ஸை எழுதிருங்க.
கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு த ஏரியா இஸ் ஸ்ப்ரெட் அபவுட் அன் ஆக்சிஸ். ஒரு ஏரியா வந்து இதில் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றது அது சொல்லுது. கிரேட்டர் த வேல்யூ ஆஃப் கே மோர் தென் த ஏரியாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ். அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கூட இருந்தால், கேனா அதான ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தான், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கூட இருந்தால் என்னோட வந்து மோர் த ஏரியாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்சிஸ்ல இருந்து அதிகமாக ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? யூஸ் டு கம்பேர் த distribution of area of different sections important in design of columns, beams and structural elements. இந்த தியரம், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணது இது எல்லாமே என்னோட ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸு, என்னோட மிஷின்ஸு, இதை டிசைன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம படித்தது வந்து டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதில் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட எக்ஸ்பிரஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து கிவன் பை என்னன்னா k is equal to root of I/a. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதில் ப்ராப்ளமும் 2-3 தடவை இதில் ப்ராப்ளமும் வந்திருக்கு. டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இதில் எல்லாமே யூனிவர்சிட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில் எல்லாமே நிறைய டெஃபினிஷன்ஸ் இது வந்திருக்கு 3 மார்க்கில். ஏன்னா இது ப்ராப்ளம் பேப்பர் அப்படின்னால அது வந்திருக்கு. அது போக இதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் எப்படி 12 மார்க் பண்ணுறீங்களோ 12 மார்க்கில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் மென்ஷன் ஆகி வரும். நீங்கள் 12 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 லைன் 3 லைன் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம செய்கிற மாதிரி வரும். இப்போ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் ப்ராப்ளம். k is equal to root of I/a. ஒன்று கே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை ஐ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ கே கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு என்ன தேவை? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தேவை. ஐ கொடுத்துருப்பாங்க, ஏவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கே கண்டுபிடிச்சிடலாமா? இதை பேஸ் பண்ணினா ஆர் இதே ஃபார்முலா தான். ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ கே ஸ்கொயர். அந்த ரூட் வந்து அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா கே ஸ்கொயராக ஆயிரும். கரெக்டா? அப்புறம் ஏ வந்து கீழே இருந்து அங்கிட்டு போயிடும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ கே ஸ்கொயர். இது இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ், ஏனா ஏரியா ஆஃப் த செக்ஷன். இது எங்கே அப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னா திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் யூஸ்ட் இன் த காலம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன். காலம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இது யூஸ் பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் கால்குலேட் த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் த காலம்ஸ். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். யூஸ்ட் இன் ஸ்டெபிலிட்டி அண்ட் பக்லிங் அனாலிசிஸ். இப்போ ஒரு பீமு ஒரு காலம் பக்கிள் ஆகுது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, பக்கிள் ஆகுது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் த எஃபிஷியன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். ஒவ்வொரு செக்ஷனோட எஃபிஷியன்சி எவ்வளோ, அது எவ்வளோ தரும், அதால் எவ்வளோ முடியும் அப்படின்றத வந்து இதை சொல்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். தென் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸ்டேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா நமக்கு தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததான் மெஷர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பெண்டிங் அண்ட் ரொட்டேஷன். பெண்டிங்க்கும் ரொட்டேஷனுக்கும் இது எவ்வளோ ரெசிஸ்டன் கொடுக்குதோ அதை மெஷர் பண்ணுது. அடுத்தது டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பீம். ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டிஃப்னஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. யூஸ்ட் இன் டிசைன் ஆஃப் காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் ஷாஃப்ட்ஸ். காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் ஷாஃப்ட்ஸ் இது டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது இந்த ஃபார்முலா. லார்ஜர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இண்டிகேட்ஸ் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபார்மேஷன். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லார்ஜராக இருந்தால் அது வந்து டிஃபார்மேஷனுக்கு கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ஸ் இன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் மிஷின் டிசைன். ஸ்ட்ரக்சரலுக்கும் மிஷின் இதுக்கு முன்னாடி பாயிண்ட் சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் மிஷின் டிசைனை இது பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கன்க்ளூஷன் என்ன? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is a fundamental property used to analyze and design engineering structure subject to bending and rotational effects. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சென்ட்ராய்டு அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. இதில் வந்து நம்ம இது 2 கொஸ்டினாகவும் பார்க்கலாம். நீங்கள் சென்ட்ராய்டும் எழுதிக்கலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் எழுதிக்கலாம். ரைட்டா? சென்ட்ராய்டுனா என்ன? சென்ட்ராய்டுனா ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் அன் ஏரியா. அதே சென்டர் ஆஃப் கிராவிட்டினா பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ். இது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே பார்த்துருக்கோம். அப்ளிகபிள் டு பிளேன் ஃபிகர்ஸ், அப்ளிகபிள் டு ஃபிசிக்கல் பாடிஸ் ஹேவிங் வெயிட், டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஜாமெட்ரி. சென்ட்ராய்டுன்றது ஜாமெட்ரி டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கு. ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது மாஸ், அதாவது வெயிட், மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிராவிட்டியை நோக்கி இருக்கு. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டென்சிட்டி. ரைட்டா? இது டென்சிட்டிக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கு. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கு. ஆனால் இது டென்சிட்டி டிபெண்ட் பண்ணி இல்லை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃபைன் ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? The product of inertia of an area, the product of inertia of an area with respect to two perpendicular axes is the sum or integral of the products of elemental areas and the distance from two axes. இதை நல்லா பாருங்களேன். இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா என்ன? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ். எக்ஸ்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ், ஒய்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், டிஎனா எலிமெண்டல் ஏரியா. இதை பேஸ் பண்ணி இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. IXY is equal to integral XY into DA. இதை நான் பேஸ் பண்ணி தான் அந்த டெஃபினிஷனை எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, used in unsymmetrical bending, helps determine principal axis, important in structural and machine design. For areas having symmetry about x-axis or y-axis, IXY is equal to 0. சிமெண்ட்ரியா இருந்தால், ஃபார் ஏரியாஸ் ஹேவிங் சிமெண்ட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸாக இருந்தால் IXYன்றது 0வா இருக்கும். சரியா? இதான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம எல்லா டெஃபினிஷன்ஸு தியரம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ரைட்டா? டெஃபினிஷன்ஸ் தியரம் எல்லாமே பார்த்துட்டோம். இது போக இதில் ப்ராப்ளம் கேட்குறது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வச்சு கேட்கலாம், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு கேட்கலாம். நீங்கள் ஃபார்முலாவை தெளிவாக படிச்சுட்டு அது ஒவ்வொன்றையும் அந்த எதை டினோட் பண்ணுது, கே எதை டினோட் பண்ணுது, ஐ எதை டினோட் பண்ணுது, இல்லை ஐஜி எதோ டினோட் பண்ணுது, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளமை நம்ம போட்டுடலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் வரப்போகுது, அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்ஸ் அ லாட்.